ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று வாசிக்கிறோம். The righteous will hold to his way. அன்பான குடும்பத்தின் மக்களே, நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்பதுதான் சத்தியம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னுடைய பாதையில் ஒரு நம்பிக்கை உண்டு. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என்னை விடுவிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு பக்தனுக்கு இருந்துச்சு. எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கை எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. சிறையிலேயே நான் இருந்தாலும் கூட கர்த்தர் என்னை நினைவு கூறுவார் என்ற நம்பிக்கை யோசேப்புக்கு இருந்தது. தானியேல் சிங்க கபில இருந்தாலும் கூட என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. அக்கினி மயமான சூழ்நிலைகள் என்னை பற்றி கொண்டாலும் கூட கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்தது. நீதிமானுக்கு தன் வழியில உறுதியாய் பிடிப்பான், அறிந்திருப்பான். அன்பான குடும்பத்தின் மக்களே, நம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் நமது பாதையில ஒரு உறுதி இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னதான் வந்தாலும், எந்த பாதை வந்தாலும் கூட கர்த்தர் என்னை நினைவு கூறுவார் என்ற ஒரு ஆசீர்வாதம். நாம் அவ்வப்போது சந்திக்கிற தோல்வி, அவ்வப்போது சந்திக்கிற வேதனை, அவ்வப்போது நாம் சந்திக்கிற பலவீனங்கள், அவ்வப்போது நாம் சந்திக்கிற துன்பங்கள் முடிவானது அல்ல. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது ஆண்டவர் இதெல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய பலத்தை தருவார். இதுதான் நம்ம நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீதிமானுக்கு ஆண்டவர் தருவார். அன்பான குடும்பத்தின் மக்களை, இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நானும் கூட உன்னை நடத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்கு வேணும். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான். அந்த உறுதி என்ன? என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறான். உறுதி இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். என்னை சுமந்து கொள்வார், என்னை நடத்துவார், என்னை பலப்படுத்துவார். இந்த நம்பிக்கை உறுதியாய் நம்ம நிற்கும் போது நிச்சயமா கர்த்தர் நமக்காக ஆசீர்வாதங்களை கொடுத்து கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த பாதையில் உறுதியாய் நிற்போம். அந்த உறுதியா அந்த பாதையை பிடிச்சுக்குவோம். அவரை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் அந்த கிருபையை நம்ம பிறப்போம். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீரங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கையிலே உறுதியாய் நிற்க கிருபை செய்வீர் நம்புகிறோம். ஆமா ஆண்டவரே, உமக்கென்று வாழுகிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என் ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை. யோசேப்புக்கு இருந்த நம்பிக்கை, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்த நம்பிக்கை எங்களுக்கும் நீ தார். எங்களையும் பலப்படுத்தும், ஆசீர்வதி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை நினைவு கூறுங்கப்பா. எங்களுடைய பாதையில ஒரு உறுதிய நம்பிக்கை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.